அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலை 17வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் வழங்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதனிடையே அமலாக்கத்துறை நடவடிக்கையை நிறுத்தி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் விசாரணை அமைப்பு இன்று பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையையும் தாமதப்படுத்தும் நோக்கில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி தொடர்பான வழக்கு மத்திய குற்றப்பிரிவில் உள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோர முடியாது என்றும், செந்தில் பாலாஜியின் மனு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை போன்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. விசாரணையை முடக்கும் நோக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்யவும் கோரப்பட்டுள்ளது.